நம்ம சேனலில் வந்து நம்ம தமிழ் நியூ இயருக்கு வந்து கோதுமை ரவையில் ஒரு பாயாசம், பாதாம், முந்திரி பருப்பு, தேங்காய் எல்லாம் அரைச்சி விட்டு ஒரு பாயாசம் செஞ்சுருக்கேன். அப்புறம் பருப்பு வடை, 4 வகை பருப்பு, கடலப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பயத்தம்பருப்பு எல்லாம் போட்டு அரைச்சி ஒரு வடை. அதுக்கப்புறம் வந்து நல்லா எல்லா சுவையும் இருக்கிறாப்புல, ஏன்னா வருஷப்பருப்பு எல்லா சுவையும் நம்ம சாப்பிட்டோன்னு வேப்பம்பூ, மாங்காய், வெல்லம், உப்பு, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து ஒரு மாங்காய் பச்சடி எல்லாம் செஞ்சுருக்கேன். இதெல்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போனால் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எல்லா ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ண மறக்காதீங்க. நம்ம வந்து இதெல்லாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு நம்ம வந்து பார்ப்போம். அட்வான்ஸ் ஹாப்பி தமிழ் நியூ இயர் விசஸ். இப்போ வடைக்கு வந்து நான் நினைக்க போகிறேன். அதுக்கு வந்து நல்லா 1 கப்பு கடலப்பருப்பு, 1 கப்பு வந்து துவரம்பருப்பு, ஒரு 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு, 1/4 கப்பு பயத்தம்பருப்பு, இதெல்லாம் தான் நம்ம வந்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு, இதோட இஞ்சி, பச்சை மிளகா வத்தல் காரத்துக்கு தகுந்தாப்புல 2ம் கலந்து வச்சுக்கலாம். கருவேப்பிலை, பெருங்காயம், உப்பு எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி வடை தட்டலாம். அரைக்கும் போது நான் உங்களுக்கு வந்து மிளகாலாம் எத்தனை வச்சுருக்கேன், எவ்வளோ இஞ்சி வச்சுருக்கேன் எல்லாம் நான் வந்து காமிக்கிறேன். இப்போ எல்லா பருப்பும் கலந்தாப்புல ஒரு வடை செய்ய போகிறோம். இப்போ வடைப்பருப்பு நல்லா ஊறிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் ஒரு வடிகூடையில் போட்டிருக்கேன். இதுக்கு காரத்துக்கு வந்து 2 பச்சை மிளகா, கொஞ்சம் நல்லா தாராளமாக இஞ்சி சேர்த்துருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, 3 மிளகா வத்தல் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு பார்ப்போம். உப்பு, பெருங்காயத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துருவோம். எடுத்துட்டு நம்ம வந்து தட்டும்போது பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கோதுமை ரவை பாயாசம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, கோதுமை ரவையை வெறும் வானலியில் எதுவுமே சேர்க்கலை, நல்லா கொஞ்சம் செவக்க வறுத்துட்டு கொஞ்சம் நல்ல தண்ணி சேர்த்து கொஞ்சமாக வந்து ஒரு டம்ளர் இருக்கும் விட்டு ஒரு 1 ஹவர் ஊற வச்சுட்டேன். இப்போ இதை நம்ம வேக வைக்க போகிறோம். இது கொஞ்சம் பாதி அளவு வெந்தப்புறம் இதில் பாலில் சேர்த்து பாலோடு சேர்த்து வேக வைக்க போகிறோம். ஸோ இது வேகட்டும். அப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பாதாம் வந்து வெந்நீரில் நல்லா ஊற வச்சுருக்கேன். ஒரு 4 ஹவர்ஸாக ஊறிட்டுருக்கு. ஒரு 5-6 முந்திரி பருப்பு அதையும் வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் என்ன பண்ண போகிறேன்னா, பாதாமை தோல் எடுத்துகிட்டு பாதாம், முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு தேங்காய் வச்சு மிக்சியில் அரைச்சி நான் வந்து விழுதாக கொஞ்சம் எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் லிக்விடாகவே எடுத்துக்கலாம், நம்ம பாயாசத்துக்கு தான். ஸோ இது வேகட்டும். வெந்து பாலும் சேர்ந்து வெந்தப்புறம் நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இது வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த சின்ன கப்புக்கு டம்ளரில் வந்து ஒரு 1/2 டம்ளர் போட்டேன். ஸோ நம்ம இதில் வந்து ஒரு டம்ளர் அளவு வந்து நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். முதல்ல இந்த ரவை வந்து வேகட்டும். ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து ஒரு அறுசுவை பச்சடி, அதாவது மாங்காய் பச்சடி, மாங்காய் வேப்பம்பூ பச்சடி பார்க்க போகிறோம். அதுக்கு மாங்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வேகட்டும். கொஞ்சம் வெந்த அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஒரு பச்சை மிளகா, வந்து கொஞ்சமாக வந்து வேப்பம்பூ எடுத்து வச்சுருக்கேன். எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து மாங்காய் வேகட்டும். இப்போ மாங்காயில் கொஞ்சம் உப்பு சேர்த்துடுவோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போதும், ரொம்ப வேண்டாம், சேர்த்துடலாம். ஏன்னா நம்ம வந்து வருஷப்பருப்பு பண்ணுறோம், அதனால் வந்து நம்மளுக்கு எல்லா சுவையும் இருக்கணும். புளிப்பு, உப்பு, காரம், இனிப்பு, கசப்பு எல்லா சுவையும் இருக்கும். மாங்காய் வந்து நல்ல புளிப்பு மாங்காய் தான். சப்போஸ் உங்களுக்கு புளிப்பு மாங்காய் கிடைக்கலன்னா கொஞ்சமாக நீங்கள் வந்து புளியை கரைச்சி கூட சேர்த்துக்கலாம். ஸோ இது வேகட்டும். அது வெந்துடுத்து. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் பால் சேர்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் இருக்கும், அந்த அளவு பால் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பாலில் வேகட்டும்.
ஸோ நான் வந்து வடைக்கு வந்து சும்மா ஒரு 3/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்க்க போகிறேன். பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல. நம்ம வந்து ஒரு வடை தட்டி போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் கல் உப்பு ஒரு 3/4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த அளவுக்கு. ஸோ இப்போ வந்து நல்லா வெந்துடுச்சு. உளுந்தரவை பாலையும் சேர்த்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ஊற வச்ச பாதாம், முந்திரி, ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எல்லாம் சேர்த்து அரைச்சி விட்டுருக்கோம். இதையும் சேர்த்துடலாம். இது நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த மிக்சியில் கொஞ்சமாக ஜலம் விட்டு நம்ம அலம்பி விட்டுடலாம். ஸோ இது நல்லா கொஞ்சம் வேகட்டும். இந்த பாதாமும் முந்திரியும் கொஞ்சம் வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம அப்புறம் வந்து சர்க்கரை சேர்த்துலாம். நான் சர்க்கரை தான் சேர்க்க போகிறேன். நான் முதல்ல வெல்லம் சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். நம்ம என்ன பால்லையே வேக வைக்கிறதுனால சில சமயம் வெல்லம் சேர்த்தோன்னா நம்மளுக்கு வந்து திரிஞ்சு போயிடும். ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா சர்க்கரை தான் சேர்க்க போகிறேன். ஸோ ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம வந்து சர்க்கரையை சேர்த்துடலாம். ஸோ நல்லா ஒரு 5 நிமிஷமே கொதிச்சிடுச்சு நல்லா. இப்போ நம்ம வந்து இந்த சர்க்கரையை சேர்த்துடலாம். 1/2 கப்பு ரவை எடுத்திருந்தேன். அதுக்கு வந்து நல்லா 1 கப்பு, இன்னும் கொஞ்சமே சேர்த்துடுவோம். என்னென்னா கொஞ்சம் நம்ம பால்லாம் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் பாதாம் முந்திரிலாம் வேறு சேர்த்துருக்கோம். ஸோ இன்னும் ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு 1/4 கப்பு அளவு சேர்த்துருக்கேன் நான். போதும், அவ்வளோதான். ஸோ இந்த சர்க்கரை நல்லா கரையட்டும். அடுத்து சிம்மில் தான் வச்சுருக்கேன் நான். ஸோ இப்போ வந்து மாங்காய் நல்லா வெந்துடுத்து, உப்பு சேர்த்து நல்லா வெந்துடுத்து. இப்போ வந்து கொஞ்சம் நமக்கு ஏகதேசம் ஒரு கண் அளவு அந்த அளவு நம்ம வந்து வெல்லம் போட்டால் போதும். ஏன்னா சின்ன சைஸு மாங்காய் தான் நான் அரிஞ்சு போட்டேன். கொஞ்சம் புளிப்பு, உப்பு, காரம், இனிப்பு எல்லாம் இருக்கணும், அவ்வளோதான். இந்த வெல்லம் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் கரைஞ்சி கொதிக்கட்டும் வெல்லம். ஸோ நல்லா ஒரு கைப்பிடி அளவு நல்லா தாராளமாக போட்டுட்டேன் நான். ஸோ இந்த வெல்லம் கரைஞ்சி கொஞ்சம் நல்லா வெள்ளை வாடை போகட்டும், அப்புறம் பார்ப்போம். ஸோ சக்கரைலாம் நல்லா கரைஞ்சி பாயாசம் கொதிச்சிடுது. நான் இதில் முந்திரி பருப்புலாம் ஒன்றும் வறுத்து சேர்க்கலை. ஏன்னா நம்ம வந்து முந்திரி, பாதாம் எல்லாமே அரைச்சி சேர்த்துட்டோம். ஸோ அதனால் சேர்க்கலை. நீங்கள் இதில் கலர் ஏதாச்சும் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் நேச்சுரல் கலர், பீட்ரூட் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ரவை வேகும்போது சேர்த்துக்கலாம். நான் எந்த கலரும் ஆட் பண்ணலை, அப்படியே ப்ளெயினாக தான் விட்டுருக்கேன். இப்போ இதில் இன்னும் கொஞ்சோண்டு பால் சேர்த்துடுவோம். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், நான் அந்த தேங்காய் பாதாம் அரைக்கும் போது 2 ஏலக்காயும் வச்சு சேர்த்து அரைக்கின்றேன். பொடி இருந்தால் பொடி போட்டுக்கலாம். பொடி காலிங்கிறதுனால நான் ஏலக்காயும் சேர்த்து வச்சு அரைச்சிட்டேன். கொஞ்சம் வந்து நம்ம பால் சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துக்கிட்டேன், பால் சேர்த்துக்கிட்டேன். லைட்டாக ஒரு கொதி வரட்டும், அவ்வளோதான். பாயாசம் ரெடி. பாயாசத்தை ஆஃப் பண்ணிவிடுவோம். நல்லா ஒரு வித்தியாசமான சுவையில் வந்து பாயாசம் ரெடி. கொஞ்சமாக வந்து நெய் மாத்திரம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவு நான் வந்து நெய் மாத்திரம் ஆட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான்.
ஸோ பாயாசம் ரெடி நம்மளுக்கு. தமிழ் வருஷ பருப்புக்கு கோதுமை ரவை பாயாசம் வித்தியாசமான சுவையில் பாதாம் முந்திரி தேங்காய் எல்லாம் அரைச்சி விட்டு நம்மளுக்கு வந்து பாயாசம் ரெடி. நீங்கள் வந்து இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து வெல்லம் சேர்த்து பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணுங்கள், ரவையை நல்லா வேக வச்சுட்டு நீங்கள் குக்கரில் கூட வந்து 2 விசில் விட்டு எடுக்கலாம். ஆனால் எனக்கு டைம் இல்லைங்கிறதுனால நான் குக்கரில் வைக்கலை, டைரெக்டாகவே வேக போட்டுட்டேன். வெந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெல்லத்தையும் சேர்த்து நல்லா வெள்ளை வாடெல்லாம் போன அப்புறம் லாஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து பாலை சேர்த்துக்கலாம் காய்ச்சி. நல்லா வெல்லம் சேர்க்குறதா இருந்தால் அப்படி பண்ணுங்கள், சர்க்கரை இருந்தால் பாலையே நல்லா வேக விடலாம். ஸோ பாயாசம் ரெடி. அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். பச்சடிக்கு வந்து நல்லா வெல்லம் கொதித்து பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து இந்த ஒரு பச்சை மிளகாய், இந்த வேப்பம்பூ, கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா கடுகு உளுத்தம்பருப்பு, இந்த பச்சை மிளகாய், இந்த வேப்பம்பூ எல்லாத்தையும் லைட்டாக ஒரு வறுத்து நான் சேர்க்க போகிறேன் இந்த பச்சடியில். அவ்வளோதான். இப்போ பச்சடியை ஆஃப் பண்ணிடுவோம். நீங்கள் கொஞ்சம் நெய்யும் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். நான் அப்படி தான் சேர்க்க போகிறேன். நான் எடுத்து கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு பச்சை மிளகாய் அந்த வேப்பம்பூ சுவையை ரெடி. அதாவது வந்து இனிப்பு புளிப்பு துவர்ப்பு காரம் உப்பு கசப்பு 6 சுவை. இதில் வந்து மாங்காயில் வந்து புளிப்பும் இருக்குது துவர்ப்பும் இருக்குது. நான் அதனால் வந்து புளி சேர்க்கலை. இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் புளியும் சேர்த்துக்கலாம், புளி தண்ணியை கரைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டீங்கன்னா எல்லா விதமான இதுவும் உள்ள நம்மளுக்கு வந்து நல்ல டேஸ்டியான பச்சடி, அறுசுவை பச்சடி, மாங்காய் வேப்பம்பூ பச்சடி ரெடி தமிழ் வருஷ பருப்புக்கு. அடுத்து வடை பார்க்கலாம். ஸோ மாவை நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. கொஞ்சம் நைஸாக தான் நான் அரைச்சிருக்கேன், ரொம்ப கரகரன்னு அரைக்கலை, கொஞ்சம் நைஸாக தான் அரைச்சிருக்கேன். எண்ணெய் வச்சுருக்கேன், எண்ணெய் காயட்டும், நம்ம வந்து வடையை போட்டுடலாம். இதில் கொஞ்சம் நான் இப்போ வந்து கருவேப்பிலையும் கிள்ளி போட்டுக்க போகிறேன். பண்டிகை நாள் இல்லாமல் வெறும் நாள்னா இதில் நீங்கள் வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். நான் வெறும் இன்றைக்கி கருவேப்பிலை தான் போடுறேன். ஸோ எண்ணெய் காயட்டும். ஸோ எண்ணெய் காஞ்சிடுச்சு, நம்ம வந்து வடையை தட்டி போட்டுடலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து உளுந்து வடை எல்லாமே இருக்கும், பருப்பு வடை எல்லாமே போட்டிருக்கேன், ஒரு துவரம்பருப்பு வடை எல்லாமே இருக்குது, எப்படி செய்யறது என்ன ஏதுன்னு போட்டிருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து இது வந்து டீட்டெயிலாக காமிக்கலை, நான் வடையை பொரித்து எடுத்துட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ வடை ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு, இதை எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து தமிழ் வருஷ பருப்புக்கு வந்து வடை, பருப்பு வடை, 4 பருப்பு போட்டு வடை, அதுக்கப்புறம் வந்து மாங்காய் வேப்பம்பூ பச்சடி, அதுக்கப்புறம் வந்து நல்லா ஒரு கோதுமை ரவை ஹெல்த்தியான ஒரு வித்தியாசமான பாயாசம் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ரெசிபிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அட்வான்ஸ் ஹாப்பி தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர், தமிழ் ஹாப்பி நியூ இயர். அவ்வளோதான், வடை ரெடி.